ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூரில் ஸ்ரீ சுந்தரராஜர் அவதார உற்சவம். சுவாமிக்கு நடைபெற்ற திருமஞ்சனம், ஊஞ்சல் சேவை மற்றும் ஹனுமந்த வாகன புறப்பாடு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாயகிக்கு ஜேஷ்டாபிஷேகம். சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தக்குட ஊர்வலம். காஞ்சி சிங்கப்பெருமாள் கோயிலில் தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம். சர்வலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஆலயங்களில் பைரவருக்கு நடைபெற்ற தேய்பிறை அஷ்டமி பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திருச்சானூரில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் அவதார உற்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு நேற்று காலை ஆலயத்தில் உள்ள கிருஷ்ணசுவாமி முக மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து வேத மந்திரங்கள் முழங்க ஸ்நப்பன திருமஞ்சனத்தை துவக்கினர். விஸ்வக்சேன ஆராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மாலைகள் சாற்றி தூபத்துடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து தெய்வங்களுக்கு புனித நீராலும் திருமஞ்சனத்தை சிறப்பாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். இதையடுத்து மாலை வேளையில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜரை எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை நடத்தினர். அலங்கார பிரியன் சர்வாபரணங்களுடன் அபயம் காட்டியபடி ஊஞ்சலில் நின்றருள வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் சேவை வைபவமாக நடைபெற்றது. சங்கீத இசை கச்சேரி ஒருபுறம், வேத பண்டிதர்களின் வேத பாராயணம் மறுபுறம் என சுவாமிக்கு ஊஞ்சல் சேவை வைபவமாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரவு உற்சவரை ஹனுமந்த வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பிரிய பக்தன் மேல் சர்வலங்காரத்தோடு நின்றபடி உலா வந்த ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கு 2 குடைகள் பிடித்தபடி மாட வீதிகளில் அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் சுவாமியை கண்ணார கண்டு சேவித்து கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகி ஜேஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு காவிரியிலிருந்து புனித நீர் எடுத்து வரும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக தாயார் சன்னதியில் கொட்டு முழங்கியபடி இருக்க தங்க குடத்துடன் வெள்ளி குடங்களையும் தங்க திருக்குடையையும் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். பிறகு கைங்கரிய பரர்கள் குடங்களை சுமந்து கொண்டு ஆலயத்திலிருந்து புறப்பட்டனர். வடகாவேரி கொள்ளிடக்கரையை அடைந்ததும் அங்கு மண்டபத்தில் விசேஷ பூஜைகளை நடத்தினர். தொடர்ந்து காவிரிக்கு சென்று குடங்களில் நீர் சேகரித்து மாவிலையும் மலர் மாலையும் சூட்டி அலங்கரித்து கொண்டு குடங்களை சுமந்து வந்தனர். பிறகு கோயில் யானை மீது தங்க குடத்தை வைத்து பல்வேறு இசைவாத்தியங்கள் முழங்க ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல வெள்ளிக் குடங்களும் தங்க திருக்குடமும் நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. கோயிலை அடைந்ததும் வடக்கு சித்திரை வீதி, கிழக்கு சித்திரை வீதி நுழைந்து 4முக கோபுரம் வழியாக ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி, நந்தனம் ஆகியவற்றை சுற்றி கொண்டு ஸ்ரீரங்க நாச்சியார் சன்னதியை அடைந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தேரோட்ட விழா நடைபெற்றது. கோயில் அருகே அமைந்த தேரடியில் தாரை தப்பட்டைகள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க திருத்தேரில் முருகப்பெருமானையும் வள்ளியம்பாளையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்தனர். தமிழக சட்டப்பேரவை தலைவர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணத் தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி நிலையிலிருந்து புறப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான திருவேலுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் தாயாருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பிரகலாத ஆழ்வான் தோட்டத்தில் விசேஷ அலங்காரத்துடன் ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாரை குலுவிற்கச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். புதுப்பட்டுச் சேலை கட்டிக்கொண்டு காசு மாலை, பதக்க ஆபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்து ராயும் தாங்கி அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். ஊஞ்சலாடியபடி அருள்பாலித்த தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலவட்டம் வீசப்பட்டது. சர்வாபரண பூஷிதையாக காட்சி கொடுத்த தாயாருக்கு பக்தர்கள் அளித்த மலர்ச்சரங்கள் வைத்து கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து அனைவருக்கும் தீர்த்தம் வழங்கி சடாரி சாதித்து பிரசாதமும் அளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் உள்ள பட்டத்து கோயில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகியுடனமர் ஸ்ரீ அருள்மொழிநாதர் கோயிலில் ஆனி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு தெய்வங்களுக்கு சப்பர பவனி நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்தின் முன்பு சப்பரத்தில் பிரியாவிடை மற்றும் அறம் வளர்த்த நாயகியுடன் உற்சவர் அருள்மொழிநாதரை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஆதித்தம்பதிகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் அடுத்த ராசிபாளையத்தில் இருக்கும் அருள்மிகு ராஜநாகலட்சுமி கோவிலில் ஸ்ரீ சங்கபால நாகராஜருக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து நாகதேவதைக்கு விசேஷ பூஜைகளும் நடைபெற்றன. கோயிலில் 16 அடி உயரம் கொண்டு அருளும் ஸ்ரீ சங்கபால நாகராஜருக்கு பால், தயிர், மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப் பொடி உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் ருத்ராட்ச மாலையும் எலுமிச்சை மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து கோயிலில் தலவிருட்சத்தின் கீழே அமர்ந்து அருளும் ஸ்ரீ ராஜநாகலட்சுமிக்கு தேங்காய்ப்பழம் நிவேதித்து தூபத்துடன் ஆரத்திகள் காட்டப்பட்டது. பக்தர்கள் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலையில் இருக்கும் அருள்மிகு பஞ்சபாண்டவர் சமேத மேட்டு திரௌபதி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மண்டப மேடையில் திரௌபதி அம்பாளையும் அர்ஜுனனையும் விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க மாலை மாற்றுதல் உள்ளிட்ட முறைப்பாடுகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. பிறகு மாங்கல்ய பூஜை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து நெய்யுடன் மூலிகைப் பொருட்கள் சேர்ப்பித்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு சாயரட்சை இடப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோயிலில் ஆனி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ அலர்மேல்மங்கை தாயாருக்கு பிரகார புறப்பாடு மற்றும் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ அலர்மேல்மங்கை தாயாருக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் தங்க ஆபரணங்களும் மாணிக்க கற்கள் பதித்த அபயவரதம் தந்து முத்து கிரீடமும் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து கேடயத்தின் மேல் அமர்த்தியிருந்தனர். சர்வாபரணங்களோடு அழகாக காட்சி கொடுத்த தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பிரகார உலா புறப்பட்டனர். அப்போது தாயாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. ராஜகோபுரம் முன்பு எழுந்தருளிய தாயாரை பிரபந்ததாரர்கள் பாராயணம் சேவித்து வழிபட அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. நாகாபரண பின்னலும் அதில் குஞ்சலமும் கொண்டு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி பிரகாரத்தை மும்முறை வலம் வந்தருளினார் ஸ்ரீ அலர்மேல்மங்கை தாயார். மங்கள வாத்தியங்களோடு இருகுடை சேவையுடன் கோயிலை சுற்றி வலம் வந்த தாயாரை சன்னதியில் உள்ள ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு உற்சவர் தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்ததும் பிரபந்ததாரர்கள், பக்தர்கள், ஸ்ரீபாதம் தாங்கிகள் உள்ளிட்டோருக்கு தீர்த்தத்துடன் சடாரி மரியாதை செய்து அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது.
தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் பைரவருக்கு ஆனி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே முருங்கத்தொழுவு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வடிவுள்ள மங்கை உடனமர் ஸ்ரீ பிரம்மலிங்கேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதியில் தனது வாகனத்துடன் நின்றருளும் காலபைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ பைரவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. செவ்வாடை அணிந்து விபூதி காப்புடன் மலர் கிரீடமும் ருத்ராட்ச மாலையோடு மலர் மாலைகளும் அணிந்து கொண்டு சூலத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ காலபைரவருக்கு திருநாமங்கள் கூறி பில்வம் மற்றும் உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். திருப்பூர் மாவட்டம் புத்தரச்சல் பகுதியில் உள்ள அருள்மிகு மகாபைரவ பீடத்தில் உற்சவருக்கு சந்தன குங்குமமிட்டு மலர் மாலைகளுடன் வடைமாலை சாற்றி அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிரம்மாண்ட திருமேனியுடன் நின்றருளும் மூலவர் காலபைரவருக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. சூலத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ பைரவருக்கு திருநாமங்கள் கூறி மலர்களால் அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்தனர். இதையடுத்து உற்சவரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து பக்தர்கள் பின்தொடர கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை அசல தீபேஸ்வரர் கோயிலில் கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டம் அமைத்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து தனி சன்னதியில் நின்றருளும் ஸ்ரீ காலபைரவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி சுவாமிக்கு மலர் கிரீடம் அணிவித்து சந்தன குங்குமமிட்டு செவ்வரளி மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ காலபைரவருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. கரூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ பைரவருக்கு மலர் மாலைகளுடன் மலர் கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து வடை மாலையோடு எலுமிச்சை மாலையும் அணிவித்து கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் ஸ்ரீ காலபைரவரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். திருச்சி குண்டூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகா கால பைரவநாத சுவாமி கோயிலில் முதலில் உற்சவர் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். பிறகு நீலப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகளுடன் மலர் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் தரிசிக்க கருவறையில் உற்சவ மூர்த்தியையும் எழுந்தருளச் செய்து அருள்மிகு மகாகால பைரவநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் செவ்வாடை கட்டி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலையும் அணிவித்து உற்சவருக்கு ஆபரணங்களோடு கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்ததும் கோபுர தீபம் காண்பித்தனர். புலித்தோல் ஆடையுடன் மூலவரும் பதக்கங்களுடன் உற்சவரும் காட்சி தர பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் பைரவரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து பைரவருக்கு மலர் மாலைகளோடு வடை மாலையும் எலுமிச்சையும் சாற்றி சந்தன குங்குமமிட்டு அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த பைரவருக்கு தூபத்துடன் கோபுர தீபம், நட்சத்திர தீபம் காட்டி குடை சத்தியம், விசிறி விச்சனம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே வைரவன்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு பாகம்பிரியாள் உடனுரை திருமெய்ஞானபுரீஸ்வரர் கோயிலில் பைரவாஷ்டமியை முன்னிட்டு ஆலயத்து அம்பிகையான பாகம்பிரியாளுக்கு
புதுப்பட்டுச் சேலை கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடமணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் அதிபதியான திருமெஞ்ஞானபுரீஸ்வரருக்கு வெண்பட்டுடன் நாகப்படிகை நிறுத்தி அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. சிவாலய வளாகத்தில் இருக்கும் ஸ்ரீ மூலபால பைரவர் சன்னதி முன்பு நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க யாக பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து பிரதான கலசங்களுக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. இதையடுத்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மந்திர உச்சாடனங்களோடு திருநாமங்களும் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் யாக பூஜையில் பங்கேற்று வாழ்வு வளம் பெற வேண்டி கோயில் வளாகத்தில் வெண்பூசணி, தேங்காய், அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பைரவருக்கு அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பலவித திரவியங்களால் ஸ்ரீ பைரவருக்கு அபிஷேகம் செய்து சகசிரதாரை வழியே புனித நீரும் ஊற்றி தீபம் காண்பித்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் கிரீடத்துடன் மலர்ச்சரங்களும் வடைமாலையும் அணிவித்து அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து தூபத்துடன் மகா கற்பூர அரத்தியும் தீபங்களும் காட்டப்பட்டன. மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஜெயங்கொண்டநாதர் கோயிலில் ஈசான்ய மூலையில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து தேங்காய்ப்பழம் நிவேதித்து தீபம் காண்பித்தனர். பிறகு செவ்வாடை கட்டி மலர்ச்சரங்களோடு வடைமாலை சாற்றி அலங்கரித்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க பைரவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து வில்வம் மற்றும் உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நித்தீஸ்வரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நித்திய கல்யாணி அம்பாள் சமேத நித்தீஸ்வரர் ஆலயத்தில் பைரவி சமேதராக வீற்றிருந்து அருளும் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவருக்கும் ஸ்ரீ கால பைரவருக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து கலச பிரதிஷ்டையுடன் ஹோமம் வளர்த்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் சுமந்து வந்து பைரவருக்கு கலசாபிஷேகமும் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பைரவருக்கு விபூதி காப்பும் முத்தங்கியும் அணிவித்து அலங்காரம் செய்து நாமார்ச்சனையோடு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பைரவரை தரிசித்து வழிபட்டதும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பாலாற்றங்கரையில் இருக்கும் அருள்மிகு சுயம்பு திருப்பதி கங்கையம்மன் கோயிலின் 94ஆம் ஆண்டு சிரசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு அம்மன் சிரசை தலைமீது சுமந்து கொண்டு ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்தனர். வழி நெடுகிலும் பக்தர்கள் அம்மன் சிரசிற்கு கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து பரவசத்துடன் வழிபட்டனர். தாரை தப்பட்டைகள் முழங்க சிறுவர்களின் சிலம்பாட்டத்துடன் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. பம்பைகள் முழங்க பல்வேறு வீதிகள் வழியே அம்மனின் சிரசு சுமந்து வரப்பட்டு கோயிலை அடைந்தது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அம்மன் சிரசை உடலில் பொருத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து வழிபட்டனர். கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனை சர்வாபரணங்களுடன் ஆசனத்தின் மேல் ஒய்யாரமாக அமர்ந்தபடி கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சூலமேந்திய தேவியாக காட்சி கொடுத்த உற்சவர் கங்கை அம்மனுக்கு தீபம் காட்டப்பட்டது. திண்டுக்கல் மலைக்கோட்டையில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவருக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளி கிரீடத்துடன் கண்மலர்களும் கற்கள் பதித்த திருநாமமும் இட்டு மலர் மாலைகளுடன் துளசி மாலைகளும் வெற்றிலை மாலையும் சாற்றி அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த அஞ்சனை மைந்தனுக்கு வடை மாலையும் அணிவித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த மல்லசமுத்திரம் பகுதியில் உள்ள காளிப்பட்டி அருள்மிகு கந்தசாமி கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க யாகசாலையில் விநாயகருடன் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை தங்க கவச அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு ராஜகோபுர உச்சியை அடைந்தனர்.
அங்கு விமான கலசங்களுக்கு மலர்கள் தூவி மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் கலச நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்தனர். நிறைவாக அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சிவகாமி உடனாகிய திருத்தளிநாதர் கோயிலில் ஆணி திருவிழாவின் ஒரு பகுதியாக பூப்பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்திலிருந்து வெள்ளை யானை வாகனத்தின் மேல் பிரியாவிடை சமேத உற்சவர் திருத்தளிநாதரை கொலுவிருக்கச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். கோயில் யானை முன்னே செல்ல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் உற்சவர் அருள்மிகு சிவகாமி அம்பாளை கொலுவிருக்கச் செய்து வெளியே அழைத்து வந்தனர். வண்ண நறுமண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த பல்லாக்கில் பக்தர்களுக்கு காட்சி தந்தபடி நிலை கண்ணாடியில் தன் அழகை ரசித்தவாறு அம்பிகை உலா புறப்பட்டார். யானை மீது திருத்தளிநாதரும் புஷ்ப பல்லாக்கில் சிவகாமி அம்பாளும் உலாவர கைலாய வாத்தியங்கள் முழங்க திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த தெய்வங்களுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். ஆதித்தம்பதிகளை வரவேற்கும் விதமாக வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மூலைக்கரைப்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ கருப்பண்ணசாமி கோயிலின் 16ஆம் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு பாம்புல் அம்மன் கோயிலிலிருந்து உற்சவர் செல்வ கருப்பண்ண சுவாமியை கைத்தலமாக ஏந்தி பூஜை பெட்டியுடன் ஊர்வலம் புறப்பட்டனர். விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு பின்தொடர ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்றனர். செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகளை வலம் வந்து நிறைவாக கோயிலை அடைந்தனர். அங்கு மூலவர் மற்றும் உற்சவர் செல்வ கருப்பண்ண சுவாமிக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு ஆனி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் உற்சவர் சனி பகவானுக்கு நீலக்கரை வைத்த வெண்பட்டு கட்டி தங்க கிரீடம் அணிவித்து காதுகாப்புடன் இரட்டை கிளிப்பதக்கம், பவளமாலை, காசு மாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த மந்தனுக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. கருவறையில் எழுந்தருளியிருக்கும் மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி கரிய வஸ்திரம் கட்டி ஆபரணங்களோடு அலங்கரித்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மூலவரையும் உற்சவரையும் பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூரில் ஸ்ரீ சுந்தரராஜர் அவதார உற்சவம். சுவாமிக்கு நடைபெற்ற திருமஞ்சனம், ஊஞ்சல் சேவை மற்றும் ஹனுமந்த வாகன புறப்பாடு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாயகிக்கு ஜேஷ்டாபிஷேகம். சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தக்குட ஊர்வலம். காஞ்சி சிங்கப்பெருமாள் கோயிலில் தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம். சர்வலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஆலயங்களில் பைரவருக்கு நடைபெற்ற தேய்பிறை அஷ்டமி பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.